நம்ம இப்போ இன்றைக்குள்ளான தியானத்துக்கான ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் வாசித்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எபேசியர் 6:18 சொல்லப்பட்டுள்ள ஆவியிலே ஜெபித்தல் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். Today we are going to meditate on praying in spirit based on Ephesians 6:18. ஆவியில ஜெபிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வெறும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறத மட்டும் குறிக்காம நம்மளுடைய ஜெபத்தின் ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவரே தலைமை தாங்கி அவரே அந்த ஜெபத்தை வடிவமைக்கும்படிக்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுப்பதை குறிக்கிறது. When we pray in spirit, it does not just mean praying in tongues, but we actually let Holy Spirit to shape and direct each and every step of our prayer. அதே மாதிரி ஆவியில நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பினா நாமளாகவே இதுக்காக ஜெபிக்கணும் இதுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு பட்டியலை போடாம எதற்காக ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆவியானவர் இடத்துல கேட்க வேண்டும். If we want to pray in spirit, we must not bring our own list to the prayer, but instead we should ask Spirit what we should pray for and how we should pray. ஏன் அப்படின்னா நமக்கு சரி என்று தோன்றுகிற காரியங்களை வைத்து நம்ம ஒரு பட்டியல் போட்டு ஜெபிக்கும் போது நம்ம மனசை வந்து ஒரு பெட்டிக்குள்ள நம்ம அடைத்து விடுகிறோம். You know why? Because when we pray as per our desire, we are actually restricting our mind or ourselves in a small box or in a limited circle. அதற்கு பதிலாக நம்மளுடைய முழு கட்டுப்பாட்டையும் நம்ம ஆவியானவர் இடத்துல விட்டு கொடுக்கும் போது அவருடைய அனந்த ஞானம் மற்றும் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக சரியான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்படிக்கு அவர் நம்மை தூண்டுவார். But instead, if we surrender ourselves and our control to Holy Spirit, He will actually prompt us to pray for a specific matter according to His will and through His profound wisdom. அதே மாதிரி சில வேளைகள்ல நமக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியாம கண்ணீரோடு ஏங்கி கொண்டு இருக்கும்போது ஆவியானவரே சரியான வார்த்தைகளால நமக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். And many times we don't know what to pray for. In such instances, Holy Spirit Himself will intercede for us. அடுத்ததாக நம்ம ஆவியினால அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது நம்ம கொஞ்ச நேரம் நிறுத்தி அதனுடைய அர்த்தத்தை ஆவியானவரிடத்துல கேட்டா அவர் அதை நமக்கு சொல்லி தருவார். When we pray in tongues, when we are praying in spirit, if we cease and ask God to reveal the meaning, He will actually reveal what we are actually praying for in tongues. அதே மாதிரி நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறதுனால எபேசியர் 6 உள்ள அந்த சர்வாயுத வர்க்கங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ஆவியில ஜெபித்து அணிந்து கொள்ள வேண்டும். Since as we know that our battle is in spiritual, not in flesh, when we pray in spirit, we actually are arming ourselves with the armor of God, as said in Ephesians chapter 6. அதே போல நம்ம ஆவியில ஜெபிக்கிற ஒரு காரியத்திற்கு பதில் வர கொஞ்சம் லேட் ஆனா கூட அதனுடைய முழு விடுதலை கிடைக்கும் வரைக்கும் அதே காரியத்திற்காக மீண்டும் மீண்டும் ஜெபிக்கும்படிக்கு ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுவார். I would like to explain this a little bit more in English. This is called praying in persistence. That means many times we pray. We must have prayed for something last week or last month, but we may have forgotten about it. Or many times we would have not received even the answer for that prayer. But when we sit and pray in spirit, Holy Spirit will remind us. He will again remind us to pray again for the same thing repeatedly until we receive a complete deliverance for that. அதே மாதிரி நம்ம இப்படி ஆவியில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய விசுவாசம் பலமாகிறது. மேலும் தேவனையே நாம் முழுமையாக சார்ந்து இருக்கவும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். Finally, when we pray in spirit, our faith becomes stronger and stronger every day, and we also learn to rely completely on the Holy Spirit.